மழைக்கால மழைநதி கொந்தளித்துக் கொண்டிருந்தது. கருமேகங்கள் வானத்தை மூடியிருந்தன. கடுமையாக பாயும் நீரில் பல மீன்களின் எலும்புக்கூடுகள் மற்றும் உயிரற்ற உடல்கள் ஓட்டத்தோடு அமைதியாக சறுக்கிக் கொண்டிருந்தன. அவை போராடவில்லை, அவை கேள்வி கேட்கவில்லை, அவை வெறும் ஓட்டத்தோடு சென்றன. அந்த அலைமோதும் நீரில் ஒரு உயிருள்ள மீன் மட்டும் வேறுபட்டது. அதன் உடல் நடுங்கியது. அலை அதனை அடித்தது. நீர் அதனை பின்னோக்கி இழுத்தது. ஒரு கணம் அது நின்றது. ஓட்டத்தோடு சென்றால் எளிது, எதிரே சென்றால் வேதனை என்று அதன் உள்ளம் கேட்டது. அந்த நேரத்தில் உயிரற்ற மீன்கள் அதன் அருகே அமைதியாக தத்தளித்துக் கொண்டிருந்தன. அவைகளுக்கு வலி இல்லை, ஆனால் உயிரும் இல்லை. அது ஒரு முடிவெடுத்தது. திடீரென அது தனது வாலை வலுவாக அசைத்தது. நீரின் திசையை மாற்றி எதிரே திரும்பியது. அலைகள் வெடித்தன. நீர் சிதறியது. அது எதிரே நீந்தத் தொடங்கியது. ஒவ்வொரு அசைவும் போராட்டம், ஒவ்வொரு அடி முன்னேற்றமும் துன்பம். ஆனால் அது உயிரோடு இருந்தது. நதி மெதுவாக சுருங்கியது. அலைகள் குறைந்தன. நீர் தெளிவானது. இப்போது அது தனியாக இருந்தது. ஓட்டத்தோடு செல்லும் உயிரற்ற கூட்டம் பின்னால் மறைந்தது. இறுதியில் அது மலையூற்றை அடைந்தது. அங்கு அமைதி, தெளிந்த நீர், சூரியன் பொன்னொளி வீசியது. அது ஓய்வெடுத்து நீர்முகத்தில் மிதந்தது. அது சோர்வாக இருந்தது, ஆனால் வென்றிருந்தது. அந்த அமைதியில் ஒரு உண்மை ஒலித்தது. வளர்ச்சி எப்போதும் எதிரே இருக்கும். எதிர்த்து நீந்துகிறவன்தான் உண்மையில் உயிரோடு இருப்பவன். நீ வாழ்க்கையில் ஓட்டத்தோடு செல்வதா அல்லது உயிரோடு இருப்பதை தேர்வு செய்வதா?